a U-tube with both ends open to the atmosphere, the ரெண்டு end open, is partially filled with water. Initially, water which fill பண்ணிட்டோம். Oil, which is immiscible with water, is poured into one side until it stands a distance of 10 millimeter above the water level on the other side. இப்போ இந்த ஒன் லிம்ப்ல ஆயில ஊத்துறோம். இது ஆயில், சரியா? ஆயில் ஊத்துறோம். என்ன ஆகுது? இந்த வாட்டர் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் வருது. இதுதான் வாட்டருடைய ஃபைனல் லெவல். ஆயில ஊத்த அது அதுக்கு மேல 10 சென்டிமீட்டர் லெவல் வரைக்கும் இந்த ஆயில் இருக்குது. இதான் இதோடைய கான்செப்ட். ஓகே. Meanwhile, the water rises 65 millimeter from its original level. அப்போ இதான் ஒரிஜினல் லெவல், இதான் இனிஷியலா வாட்டர் இருந்த லெவல். 65 millimeter மேல ரைஸ் ஆச்சுன்னா, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, எங்க இருந்து ரைஸ் ஆயிருக்கணும்? 65 மீட்டர் இந்த சைட் தள்ளி இருக்கு தண்ணி. அப்ப அங்க 65 சென்டிமீட்டர் போயிருக்குன்னா, அப்போ இந்த பாயிண்ட் கீழே 65 சென்டிமீட்டர். டயக்ராம் நமக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அந்த டயக்ராம் இட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதான் இனிஷியல் லெவல். வாட்டர் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த ஆயில் அந்த அளவு கீழே வந்திருக்கணும்ல, 65 மில்லிமீட்டர். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கு? இந்த டென்சிட்டி ஆஃப் ஆயில். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பீன்ற பாயிண்ட் வந்து லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஆயில், இது லோவஸ்ட் லெவல் ஆஃப் வாட்டர். போத் ஆர் இன் த சேம் ஹைட், சேம் லெவல். அப்போ pressure at B will be equal to pressure at C. இவ்வளவுதான். இது லிக்விட் பிரஷர் தான். pressure is equal to density, HOG ஃபார்முலா போட்டலாம். height of the oil, height of the oil, density of the oil into G, HOG ஃபார்முலா. இது C ல வாட்டர், height of water plus density of water into G. G கேன்சல் ஆயிருமா? ஓகே. height of oil நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். 65 plus 65 plus 10, 130 plus 10, 140 மில்லிமீட்டர் மீட்டரா மாத்திட்டேன். ஏன்னா ஆன்சரை பார்த்தா எல்லாம் எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. டென்சிட்டி ஆஃப் த ஆயில் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வாட்டர் நிற்குது. 65 plus 65, 130 into 10 to the power of -3 into density of water. நமக்கு தெரியும் density of water is 1000 kg per meter cube, 10 to the power of 3. இப்போ நமக்கு வேண்டிய ரோ நாட்டை வெளியே எடுக்கணும். இந்த +3 -3 கேன்சல் ஆயிடுச்சு. 130 divided by 140 into 10 to the power of -3. அப்போ 13 by 14, which is 0.928 into 10 to the power of, so இது -3 கீழே வர வேண்டியது, மேலே போனோன்னா +3 ஆயிடுச்சு. 10 to the power of 3, which is 928 kg per meter cube. இதுதான் ஆன்சர். டென்சிட்டி ஆஃப் த ஆயில் உடைய ஆன்சர் 928 kg per meter cube. ஓகே.